லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகல் வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்போம். வேத பகுதியில் பிரசங்கியின் புஸ்தகம் அதில் 12வது அதிகாரம் அதில் முதல் வசனத்தின் முதல் பகுதி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உன் வாலிப நாட்களிலே உன் தேவனை மாத்திரம் உன் இருதயத்திலே வையின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த வாலிபம் என்பது, அதுவும் இந்த வீடியோஸை நிறைய வாலிபர்கள் பார்ப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த வாலிபம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நம்ம முதிய ஒரு வயதும் சரி, அந்த சிறு பிள்ளைகளை வாழ்ந்தது சரி, அது அடுத்த கட்ட நிலைமை. ஆனால் இந்த வாலிபம் தான் நமக்கு நம்முடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகுது. நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய சுச்சுவேஷன், நம்முடைய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த வாலிபம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கான டேர்னிங் பாயிண்ட். இந்த வாலிபத்தை மாத்திரம் நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சரியான வாழ்வாக இருக்கும். ஆனால் இந்த வாலிப பிரயாணத்தில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கண் கண்டதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா பிற்கால வாழ்க்கையில் கேள்விக்குறி என்பதை மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதான் ஆண்டு சொல்கிறாரு, இந்த வாலிப வயசில் உன்னை சத்துரு அநேக காரியங்களை கொண்டு கீழத்தில் நினைப்பான். இந்த மொபைல் ஃபோன் மூலியமாக கீழத்தில் நினைப்பான், ஏதோ ஒரு மனுஷன் மூலியமாக கீழத்தில் நினைப்பான், ஒரு மனுஷன் மூலியமாக கீழத்தில் நினைப்பான், ஏதோ சாதாரண சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக, ஒரு பெஸ்டிங் ரிலேஷன்ஷிப் மூலியமாக, ஏதோ ஒரு காரியத்து மூலியமாக உனக்கு கீழே தள்ளிடணும், அவங்க ஆண்டவரை விட்டு உன்னை பிரிச்சணும்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வாலிப வயசில் மட்டும் நீ உன்னை காத்து கொண்டு, அந்த கஷ்டங்கள் மத்தியில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வாலிப வயசை தாண்டி வர்றது ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும், ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அவைகளை மட்டும் நீங்கள் தாண்டி உங்கள் இருதயத்தில் இயேசுப்பா வச்சுட்டு தாண்டி வந்துட்டீங்கன்னா, இவைகளெல்லாம் எனக்கு அற்பம், குப்பை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை தாண்டி இதெல்லாம் எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப அழகான ஃப்யூச்சராக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அப்போ வாலிப பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் நீ இன்றைக்கி யாரை வச்சுருக்கிறீங்க? ஏதோ ஒரு மனுஷியை வச்சுருக்கிறீங்களா? ஏதோ ஒரு மனுஷன் வச்சுருக்கிறீங்களா? அது என்னைக்கா இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவாங்க, என்னைக்கா இருந்தாலும் இல்லாமல் போயிடுவாங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வைங்க, ஏசப்பா உங்கள் இருதயத்தில் வைங்க. உங்கள் வாலிபமும் நல்லாயிருக்கும், உங்கள் எதிர்காலமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் கத்த தருவார். நீங்கள் தேடி எதையும் போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கானவைகளை ஆயத்தம் பண்ணிட்டு தான் உங்களை அவர் அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். ஆதலால் அவர் நிச்சயமாக உங்களுக்கானவைகளை செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வாலிப வயசில் யாருக்காகவும் இந்த இருதயத்தை இடம் கொடுக்காதீங்க, இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதும் இயேசு நடத்துவார். Have a blessed day. God bless you.